கணேசாய நமக. முருகாசரணம். புதன் வழிபாட்டின் சிறப்புகள் பற்றி இப்பதிவில் காண்போம். செழிப்பான வாழ்வை பெற புதன்கிழமை வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று காண்போம். நவகிரகங்களில் புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான். இதன் காரணமாக சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாக உள்ளது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பொன்மொழி புதனின் சிறப்பை உணர்த்துகிறது. புத்தி கூர்மை, அறிவாற்றல், ஞானம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். ஜாதகத்தில் புதன் வலிமை குறைந்து காணப்பட்டால் புதன்கிழமைகளில் எளிய முறையில் விரதம் மேற்கொண்டு வழிபட்டு வருபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள். எளிமையாக புதன் வழிபாடு பற்றி மேற்கொள்வதை பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்கள். புதன்கிழமை வழிபாடு. அறிவு, புக்தி, ஞானம் ஆகியவை இருந்தால் மட்டுமே நாம் சுயமாக சம்பாதித்து வாழ்வில் வளம் பெற முடியும். புதன் பகவான் புதன்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் செல்வ சேர்க்கை, புத்தி கூர்மை உண்டாகும். புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் என்பதும் நம்பிக்கை. உங்கள் பூஜை அறையில் புதன்கிழமையில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை வைத்து பச்சரிசியில் தாமரை கோலம் வரைந்து அதன் நடுவில் கலசம் ஒன்றில் தண்ணீர் நிரப்பி வையுங்கள். புதன் பகவானுக்கு பிடித்த புதிய பச்சை வஸ்திரம் ஒன்றை வைத்து வாசமுள்ள மலர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள். பின்பு பச்சை காய்கறிகளை படைத்து பாயசம், கேசரி போன்ற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து 2 விளக்குகளில் நெய் தீபமேற்றி காலை மாலை 2 வேளையிலும் புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திர பாடல்களை சொல்லி உபவாசம் இருந்து வணங்கி வர வேண்டும். புதன் காயத்ரி மந்திரம். ஓம் கதத்வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தந்தோ புத பிரச்சோதயாத் என்னும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வழிபடலாம். விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்ற எளிய விரத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபடுவது மிகுந்த பலன்களை தரவல்லது. புதன்கிழமையன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பின்னர் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் புதன் ஓரை ஆகும். தொழில் வளம் சிறக்கவும், வியாபாரம் விருத்தி அடையவும், வேலையில் பதவி உயர்வு பெறவும், நினைத்த வேலை அமையவும், வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் உண்டாகவும் புதன் பகவானை வேண்டி வணங்கி கொள்ள வேண்டும். அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் 5 விளக்குகள் கொண்ட தீபமேற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். பக்தர்களுக்கு பச்சை பயிறு போன்றவற்றை தானம் செய்யலாம். வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம், நோட்டு என்று உங்களால் முடிந்தவற்றை வாங்கி கொடுக்கலாம். இதனால் புதன் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம். திருமண தடைகள் நீங்கும். சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். புதன்கிழமை நன்னாளில் புதன் பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். செழிப்பான வாழ்வை தருவார் புதன் பகவான். நன்றி.